அதுக்கு எப்படி அவங்களுக்கு நீங்க வந்து அணுகிருக்கணும்? நீங்க வேணுமுட்டுமே அரசியலுக்காக உங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கணுன்ற நோக்கில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஊடகத்தின் முன்னாடி அவங்கள வந்து மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணுடைய கற்பை தான் நீங்க சூறையாடி இருக்கிறீங்க. ஒரு மீடியா முன்னாடி ஒரு பொண்ணுடைய கற்பை பத்தி அவ்வளவு இழிவு செஞ்சு பேசுறீங்க. சீமான் அவர்களுக்கு எவ்வளவு கேவலமான அதாவது எண்ணத்தை பாருங்க. ஒரு மீடியா முன்னாடி நான் என்ன குடிச்சல உட்கார்ந்த பொண்ணு வந்து சமைஞ்ச பொண்ணை வந்து சோழ காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் கற்பழிச்சனா அவன் கற்ப சூர்யானான்னு கேட்கிறேன். இந்த வக்ர புத்தி வந்து யாருக்குன்னா வருமா? காம வெறி கொண்டிருக்கிற ஆண்களுக்கு தான் வரும். பெண்களை தாயா பாக்குறவங்க, தங்கையா, அண்ணனா பாக்குற எந்த ஒரு ஆண் மகனும் இப்படி பேசவே மாட்டான். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இல்ல, எந்த பெண்களை பார்த்தாலும் அவருக்கு அப்படிதான் தோணும் போல இருக்கு. ஏற்கனவே ஒரு ஆடியோ கூட நாங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நம்ம இவரு கைலாசால இருக்காரு நித்யானந்தா, அவர் கூட இருக்கிற வசதியா வாழ்ந்து கூட அவருக்கு வந்து பிரச்சனையா இல்லையா? அவர் கூட இருக்கிற அழகான ஃபிகருங்களை பார்த்தாதான் எனக்கு வயிற்றுச்சலா இருக்குன்னு சொல்றப்பவே தெரியலையா உங்களுக்கு?